ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான TWS ஹெட்போனை பத்தி தான் பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாம்சங் அவங்களோட ஒரு பிரீமியமான ஏர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா சாம்சங் ஏர்பட்ஸ் 2 Pro. சோ கிட்டத்தட்ட இதோட பிரைசிங் லான்ச்சிங் பிரைஸா 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல ஒரு 15,000 ரூபாய்க்கு சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ நம்ம கையில இன்னைக்கு பட்ஸ் 2 Pro பத்தி பார்க்க போறோம். சோ இந்த பட்ஸ் 2 Pro இன்னைக்கு 2024ல மிடில்ல இருக்கும். இன்னைக்கு இந்த பட்ஸை பத்தி எதுக்காக நம்ம கவர் பண்ண போறோம்? ஏன்னா இந்த ஜூலை மாசம் 10ஆம் தேதி பட்ஸ் 3 Pro புதுசா லான்ச் பண்ண போறாங்க. ஒரு புது அப்கிரேடோட வரப்போகுது. அப்படி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு பட்ஸ் 2 Pro 15,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்ப பட்ஸ் 3 Pro பிரைசிங் எப்படி இருக்கும்? சோ இதோட கம்பேரிட்டிவ்க்கும் அதோட ஆடியோ கம்பேரிட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? சோ இதே மாதிரி காம்பேக்டா இருக்குமா? காதுல வியர் பண்ணும்போது எந்த ஒரு இரிட்டேட்டிங்ஸ் இல்லாத அளவுக்கு அதோட டிசைன் ஃபேக்டர் இருக்குமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பார்க்க போறோம். சோ அது ஒரு கான்செப்டா இருந்தாலும் சோ இன்னைக்கு இந்த பட்ஸ் 2 Pro 2024 மிடில்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, 3 Pro லான்ச் பண்ண போறாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கும்போது 15,000 ரூபாய் கொடுத்து இந்த பட்ஸ் 2 Pro வாங்கலாமா வேண்டாமா, அதை பத்தியும் இந்த வீடியோல தான் பிரீஃபா பேச போறாங்க. சோ இது எப்படி பை பண்ணது பாத்தீங்கன்னா, அப்ராட்ல இருந்து பை பண்ணது. இது இந்தியன் யூனிட் கிடையாது. சோ இதுக்கு இது வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் ஒரு வித்தியாசமும் கிடையாது. சோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்லியிருக்கேன். அது போக இந்த பட்ஸ் 2 Pro ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பேக்ட் செம்ம. அதுக்கு முன்னாடி டிசைன் ஃபேக்டர் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த டிசைன் ஃபேக்டரை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு செம்ம காம்பேக்டா கியூட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மேல சாம்சங் பிராண்டிங், கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸை பொறுத்தவரை நிறைய ஸ்கிராச்சஸ் இது வந்து பிக் அவுட் பண்ணுது. சோ தட் இந்த 3 Pro லான்ச் பண்ணும்போது இது மாதிரி ஸ்கிராச்சஸ் ரெசிடென்ஸ் இல்லாம கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பிளஸ் பாயிண்டா இருக்கும். சோ இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு வருஷத்துல இவ்வளவு ஸ்கிராச்சஸ் வந்து இந்த TWSல வருது. சோ நம்ம இந்த TWS யூஸ் பண்ணோம், பக்காவா நல்ல ஒரு அவுட்புட்டோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கேசிங் யூஸ் பண்ணிடுங்க. சோ மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேஸ் இருக்கு. சோ நீங்க பை பண்ணி நீங்க அது மாதிரி கேசிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கேஸ் யூஸ் பண்ணும் இன்னும் கொஞ்சம் வெயிட் குடிக்கிறோம். ஆனா வெயிட் ரொம்ப கம்மி தான். என்னதே இருந்தாலும் கேஸ் யூஸ் பண்ணும்போது வெயிட் குடிக்கிறோம். பேண்ட் பாக்கெட்ல வைக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு இது மாதிரி ரெசிஸ்டன்டோட நீங்க கொஞ்சம் பாதுகாப்போட நீங்க இந்த கேஸை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். சோ இதோட பிளிப் அண்ட் ஓப்பன் டைப் ரொம்ப கன்வென்ட்டா இருக்கு, சூப்பராவே இருக்கு, செம்ம பிரீமியமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 1 க்ளோஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு ஓப்பன் மாதிரி அந்த எந்த ஒரு சின்ன அளவுக்குல கூட ஒரு மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு இது ஒரு டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. அது போக இது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக பேக் சைட்ல உங்களுக்கு Type-C போர்ட் ஃபார் சார்ஜிங்காக இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஓபன் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஒரு கிரீன் லைட் இண்டிகேஷன் லைட் எரியும். சோ எடுத்து நம்ம திரும்பி உள்ள வைக்கும் போது ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் லைட், அதாவது சார்ஜிங் போடும்போது ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். அது போக வெளியில ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். சார்ஜ் போடும் போதும் எரியும், நம்ம வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணும் போதும் இந்த லைட் பிளிங்க் ஆகும். சோ இது மாதிரி ஒரு விஷயங்களோட தான் இந்த டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும், இங்களோட போர்ட்டா இருக்கட்டும், இங்களோட லைட்டிங்ஸ் இது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்ப 3 Proல எப்படி வரும்? சோ 3 Proல இதே பிளேஸ்மெண்ட் இருக்குமா? பொறுத்திருந்தாங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா பிளேசிங் எதுவும் மாத்திருக்காங்களா, அது போக லைட்டிங் எதுவும் வேற எஃபெக்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா, இது மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது போக கம்ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இந்த ஏர்பட்ஸோட வெயிட் ரொம்ப வெயிட் கம்மி, ரொம்ப அடக்கமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸும் சூப்பராகவே இருக்கு. ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஒன்லி ஃபார் சாம்சங் போனுக்கு மட்டும் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த சாம்சங் வியர்னு ஒரு ஆப் அவங்களே டிஃபால்ட்டா போன்ல இருக்கும். சோ இந்த பட்ஸ் ஓபன் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரிங் அப்ப உங்களுக்கு சாம்சங் வியருக்குள்ள போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர் ஆயிக்கிடும். சோ ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். சோ பேர் ஆயிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள போய் நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் தாறுமாறா இருக்கு. சோ நாய்ஸ் கேன்சலேஷன் தாறுமாறா இருக்கு. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் பண்றது அண்ட் ஆக்டிவேட் பண்றது, இது மாதிரி கஸ்டமைஸ் பண்றது எல்லாமே ஆப் மூலமா தான் நம்ம பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் அருமையா இருக்கு. என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் பட்ஜெட் செக்மெண்ட்ல நீங்க வாங்க நினைச்சிட்டீங்கன்னா நெக் பேண்ட் போயிருங்க. அதுவும் இங்க நத்திங்கோட நெக் பேண்ட் போயிருங்க. வெறும் 2,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்க பை பண்ணிக்கலாம். அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் தாறுமாறா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். கால் குவாலிட்டியா இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சோ இந்த TWS கன்சிடர் பண்ணும்போது அதை காட்டிலும் நல்லா பெஸ்டா இருக்கு. ஏன்னா பிரைசிங் 20,000 ரூபாங்க, 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். நிஜமாவே ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. காதுல ஃபிட் பண்ணாலே சூப்பராவே செம்மையான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணுது இந்த பட்ஸை பொறுத்தளவு. அது போக கம்ஃபோர்ட் தாறுமாறா இருக்குங்க. காதுக்குள்ள ஃபிட் பண்ணிட்டாலே பாத்துக்கோங்க, உங்களுக்கு வெளியில உங்களுக்கு அந்த ஏர்க்குள்ளே உங்களுக்கு அடக்கமா கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த ஏரியால ஃபுல்லாமே சென்சார்ஸ் இருக்கு. சோ சென்சார்ஸ் எல்லாம் ரொம்ப செம்ம சென்சிட்டிவா இருக்கு. இதுல சென்சிட்டிவ் நல்லா இருக்கு. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராகவே இருக்கு. சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்கு?
சூப்பராகவே இருக்கு, அருமையா இருக்கு. ஸோ நம்ம கேட்கறக்குரிய பர்டிகுலர் சாங்கோட கிளாரிட்டியை வச்சுதான் அந்த ஆப்போட அந்த சாங்கோட ரிசல்ட் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ்லாம் ரொம்ப ஹைலாம் கிடையாது, ஓவரால் ஒரு குட் பேஸும் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க ஆப்போட ஈக்குவலைசர் ஒரு 4 ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஆனா கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியாது, நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அது போக 360 டிகிரி சரௌண்ட் வேணும்னா அந்த ஈக்குவலைசர் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்கிட முடியாது. ஸோ 360 டிகிரி நம்ம ஆன் பண்ணோம்னா நம்மளோட போன்ல இருக்கிற டாலி ஆட்டம்ஸே நமக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஒன்லி 360 டிகிரி மட்டும் தான் கேட்கும். ஸோ அதோட சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெரிய இம்ப்ரெஷன் பண்ணல. ஸோ அந்த 360 டிகிரி ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட சவுண்ட் இம்ப்ரெஷன் இந்த பட்ஸை பொறுத்தளவு ஒரு அருமையான ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்குது, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அது போக இதோட கம்ஃபர்ட் நம்ம முதல்ல பேசும்போது நம்ம மேக்சிமம் பாட்டு கேட்கும் போது மீதி டிடபிள்யூஸ்ல ஒரு சில நேரம் கொட்டாவி வருங்க. கொட்டாவி வரும்போது நம்ம மவுத் ஓபன் பண்ணும் போது நிறைய ஒண்ணு கீழே விழுந்துரும், இல்லைன்னா காதுல வைக்கும் போது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி பில்ட்டா இருக்கும். இல்லைனாலுமே உங்களுக்கு ஒரு சில இரிட்டேட்டிங் இருக்கும். இதுல எனக்கு அந்த ஒரு இரிட்டேட்டிங் இல்லவே இல்லை. நீங்க நல்லாவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல நீங்க கொஞ்சம் அதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு அந்த ஸ்லீப்பிங் டயத்துல ஒரு சில நேரம் அந்த கொட்டாய் வரும்போது வாயை திறக்கும் போது கண்டிப்பா இந்த இடம் வந்து பயங்கரமான வலிக்கும். ஆனா இந்த டிடபிள்யூஸ்ல வலி இல்லை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மேல அந்த லப்பரிங் கோட்டிங் செம்ம பிரீமியமா கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தனியா நம்மளுக்கு தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி எப்பயும் போல சவுண்ட் ஏகேஜி சப்போர்ட்டுமே இருக்கு. சாம்சங்கோட சவுண்ட் ஏகேஜி சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குங்க, தாறுமாறா இருக்கு. ஸோ தட் இதோட பிரைசிங் 15,000 ரூபாய்க்கு இன்னைக்கு சவுண்ட் குவாலிட்டி, டிசைன் ஃபேக்டர் அண்ட் இன்னைக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் அண்ட் இவங்களோட சாஃப்ட்வேர்ஸுமே நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க சாஃப்ட்வேர்ஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும். இம்ப்ரூவ்மெண்ட்னா லாகிங்கோ இது மாதிரி விஷயங்கள் கிடையாது, ஒரு சில ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும். அந்த ஈக்குவலைசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான விஷயங்கள் நம்ம கண்டிப்பா இந்த பட்ஸ்ல வரும். இதுல குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. டச் கண்ட்ரோல் நல்லா இருக்கு, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இதுலயே பண்ணிக்கலாம், பாஸ், பிளே, ட்ராக் அண்ட் கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு க்ரௌடுக்குள்ளேயும் உட்காந்து நீங்க பேசுனீங்கன்னா செம்மையா இருக்கு, வேற லெவல்ல நம்மளை தூக்கிட்டு போகுதுன்னே சொல்றோம். கால் குவாலிட்டி இங்கிட்டு இருந்து பேசுறாக்கட்டும் அங்கிட்டு இருந்து கேட்கறாக்கட்டும் இதோட கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. ஸோ தட் இந்த சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோ 15,000 ரூபாய்க்கு என்னைய பொறுத்தளவு ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியுது. ஸோ கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, கால் குவாலிட்டி நல்லா இருக்கு அண்ட் உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸும் நல்லா இருக்கு. ஒரு சாம்சங் போன் வச்சிருக்கீங்க, ஒரு ஹை சீரிஸ் எஸ் சீரிஸ் போன் வச்சிருக்கீங்க, ஏன்னா நான் எஸ் சீரிஸ் போன் வச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட என்விரான்மெண்டல் கனெக்ஷன்ஸ், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது ஈகோ சிஸ்டம்லாம் பார்க்கும் போது சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து அதர் பிராண்ட்ஸ் அதர் மொபைல்ல நீங்க யூஸ் பண்ணலாமா, ஆப்பிள் போன்ல யூஸ் பண்ணலாமா, நீங்க மீதி பிராண்ட்ஸ் போன்ல யூஸ் பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஆப்போட இன்டர்ஃபேஸ் அண்ட் எக்கோ சிஸ்டம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா சவுண்ட் குவாலிட்டி எந்த இடத்துலயுமே எந்த போன்லயுமே உங்களுக்கு குறை இல்லாத அளவுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சோ சாம்சங் போன்ல தான் நல்லா இருக்கு, நீ இது மாதிரி டிவைஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ண முடியாது. சோ பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு உங்களால பாத்துக்கிட முடியாது, அது மட்டும் தான் உங்களுக்கு டிராபேக். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த 2024 மிடில்ல இந்த டிடபிள்யூஎஸ் ரெக்கமெண்ட் தாராளமா நான் பண்ணுவேன், மாட்டேனே சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. சோ லாங் டூரேஷன் ஒரு மொபைல் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மொபைலோட பிரைசிங் கம்மியா இருக்க பட்சத்தில் இதோட ஹைடெக் அதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த பை பண்ணதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள ஆள் தான் நானு. அது மட்டும் கிடையாது, இந்த டிடபிள்யூஎஸ் பட்ஸ் 3க்கு எப்படி வரும், ஏன்னா அதோட ஸ்பெக்ஸ் இப்ப எதுவுமே லீக் அவுட்ல, எத்தனை டிரைவ் தெரியல. சோ இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எப்படின்னு தெரியல. சோ அதெல்லாம் கம்பேர் பண்ண பிறகுதான் கண்டிப்பா நம்ம இதையும் சேர்த்து வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தனியா ஒரு வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்றேன். கண்டிப்பா உங்களோட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணி ரெண்டுமே கம்பேர் பண்ணி 2 ப்ரோ அண்ட் 3 ப்ரோ கம்பேர் பண்ணி எது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு 2025க்குள்ள நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த பட்ஸ் 2 ப்ரோ வாங்குவோமா இல்ல பட்ஸ் 3 ப்ரோ வாங்குவோமா, பெரிய ஒரு கால்குலேஷன் எல்லாம் போட்டு பக்காவான ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நம்ம டெலிவரி பண்ணுவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்ஸ் 2 ப்ரோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோங்க. ஒரு அருமையான ஒரு டிடபிள்யூஎஸ் இன்னைக்கு வாங்க நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துட்டு போயிருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.